ஹாய், வெல்கம் டு தன்விகா ஆரி கேலரி. நாம் இன்றைக்கி ஒரு ஸ்லீவோட டிசைன் வீடியோ பார்க்க போகிறோம். நெட்டை அட்டாச் பண்ணுறதை பற்றி தான் நான் இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நான் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் எப்படி நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட் கிளாத்தை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன்ல, அதுக்கு மேலே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெண்டாவது பின் பண்ணணும். ஃபுல்லாக நல்லா டைட்டாக பின் பண்ணணும். அதுக்காக பின் எடுத்துருக்கிறேன். இந்த பின் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் சுற்றி அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்குதுல்ல, அதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக பின் பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சி பின் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து பிடிச்சி பின் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போடணும். ரெண்டு பக்கம் குத்தியாச்சு. இப்போ 3வது பக்கம் குத்த போகிறோம். இந்த 2 பக்கம் குத்துனதுக்கப்புறம் நல்லா டைட்டன் பண்ணி இந்த 3வது சைடும் நம்ம பின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணணும். போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லூஸாக தெரிஞ்சதுன்னா இதை எப்படி எங்கனக்குள்ளே லூஸாக இருக்குதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குண்டு பின்னை எடுத்து, இல்லை இன்னொரு குண்டு பின் தேவைப்பட்டுச்சுனாலும் போட்டுக்கிடணும். நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும் பிடிக்குதா, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சைடு போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். ஸோ மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லா டைட்டாக இருக்கும். இப்போத்தில் நீங்கள் டைட்டாக பிடிக்கும் போதில் இந்த பக்கமும் உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். இன்னொரு தடவை அந்த பின்னெல்லாம் எடுத்து இப்போ ஊற்றிக்கிட்டிங்கன்னா இப்போ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நல்லா ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக பின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே உள்ள நெட் கிளாத்தை மட்டும் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் இப்போ கட் பண்ண போகிறேன். ரொம்பவே பொறுமையாக கட் பண்ணணும். அடியில் துணி இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணுற துணி. அதில் சின்னதாக கூட ஒரு சின்ன ஹோல் கூட படக்கூடாது. அந்தளவுக்கு பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். நல்லா பிசுறு இல்லாமல் ஒன்று போல் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா நீட் லுக் கிடைக்கும். சிஸ்ஸர் இதுக்குன்னு சொல்லி தனியாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான சிஸ்ஸர், நல்லா கட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சுற்றிலும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு துணியை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நெட்டில் உள்ள துணியில் உள்ள ஒரு நெருடல் நூலாக விழுகாது. பாருங்கள், நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். எடுத்தாச்சு. இப்போ துணியை கிளாத்தை அப்படியே ஃப்ரேமை திருப்பி போட்டு நம்ம அடியில் துணி இருக்கும் பாருங்கள், அந்த துணியை இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது அந்த நெட்டோடு சேர்ந்து வந்துடாமல், நெட்டில் படாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்து, நம்மளுடைய இந்த ஆரி ஊசி தான், அதை எடுத்து இந்த மாதிரி தனி அடியில் கிளாத்தில் படலையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெட்டில் படாமல் வச்சு இதை லைட்டாக இப்படி கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள துணியை ஃபுல்லாக இதுவுமே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபுல்லாக இந்த ஜரி த்ரெட் லைனில் ஃபுல்லாகவே க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா பிசுறே இருக்காது. நல்லா அழகாக கட் பண்ணலாம். உங்களோட துணியை பொறுத்து. இப்போ இந்த துணிக்கு எனக்கு பிசுறு விழுகாது. பட் எல்லோரும் மேக்ஸிமம் க்ளூ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் டிசைன் போடலாம். இதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயேவும் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கிடணும். போட்டுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுதான் ஃபினிஷிங்.
லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.